தாவேகாவுடைய நிதி அமைச்சர் பேர் இப்ப மாற்றப்பட்டிருக்கு. நீதி அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் இன்னைக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையை ஏன் வெளியிடுறாங்கன்னு சொன்னா, முன்னாடி விஜய் அவர்கள் இடத்துல நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, எப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற போறீங்க என்று கேட்கிறப்ப கஜானாவே காலியா இருக்குது, கஜானாவே தொடை தேர்ந்து விட்டாங்க, நான் கூடிய சீக்கிரத்துல நாங்க வெள்ளை அறிக்கையை இங்க நிதியமைச்சர் மூலமாக வெளியிடுவோம் என்று சொன்னாரு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு தமிழ்நாடு 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நாங்க கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, அது எதுவுமே இப்ப நிறைவேற்ற முடியாது போலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைமுகமா சொல்வதற்கு தான் இன்றைக்கு இவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த 13 லட்சம் கோடி இருக்கட்டும் அல்லது 10 லட்சம் கோடி இருக்கட்டும், இந்த கடன் தொகை என்பது நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆர்டியில போட்டு எடுத்தோம்னு சொன்னா இதோட தமிழ்நாட்டுடைய லிஸ்ட் தெரிஞ்சிட போகுது. அப்ப நீங்க வாக்குறுதி நிறைய கொடுத்திருக்கீங்களே, இந்த வாக்குறுதிக்கு கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஒரு வருடத்திற்கு 6 மாதம் சிலிண்டர் வழங்கும் என்று சொல்லி கொடுத்திருக்கீங்க. இதை ஒரு வருடம் கணக்கெடுத்து பார்த்தாலே 1 லட்சம் கோடி நீங்க இதுக்கு ஒதுக்கணும். அதே மாதிரி மாதம் 2000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் கொடுப்பேன் சொல்லிருக்கீங்க, இதுக்கு 1 லட்சம் கோடி நீங்க ஒதுக்கணும். மகளிருக்கு இலவச பேருந்து வசதி நீங்க சொன்னீங்க, இதுக்கு நீங்க 1 லட்சம் கோடி ஒதுக்கணும். சீர் என்று சொல்லி 1 பவுன் தங்கத்தை வழங்குன்னு சொல்றீங்க, இதுக்கு ஒரு சில கோடிகள் ஒதுக்கணும். இத மாதிரி நிறைய பிள்ளை பெத்த சொன்னா அதுக்கு தோடு, இப்படி பல்வேறு திட்டத்தை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை யாரும் சொல்ல முடியாத விஷயத்தை எல்லாம் வாக்குறுதியா தந்துவிட்டு நீங்க இப்போ இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு இன்றைக்கு 13 லட்சம் கோடியில தான் 13 லட்சம் கோடி கடன்ல தான் இருக்குது. ஆனா தாவேகாவுடைய இந்த வாக்குறுதி மட்டும் முழுக்க முழுக்க நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10-15 லட்சம் கோடி இருந்தால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி இன்னைக்கு பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்கணும் சொன்னா, இன்றைக்கு வெள்ளை அறிக்கை ஒன்று காட்டியிருக்கீங்களே, இந்த வெள்ளை அறிக்கை ஒருவேளை திமுக தமிழ்நாட்டுடைய கடனை ஜீரோவில் விட்டுட்டு வந்தாலுமே உங்களுடைய ஆட்சி இருக்குல்ல, நீங்க தாவேகாவுடைய ஆட்சி எண்டுல முடிகிற நேரத்துல தமிழ்நாடு கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கடன்ல தான் இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இத்தனை கோடிகளை நீங்க செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம என்ன கேட்கிறோம் சொன்னா, வெள்ளை அறிக்கை என்று ஏன் வெற்று அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க? நீங்க நீங்க உண்மையிலேயே நீங்க வாக்குறுதி தராம சீமான் மாதிரி நாங்கள் இலவசம் தரமாட்டோம், இலவச பேருந்து தரமாட்டோம், இலவச கல்வி தரமாட்டோம், இலவச அந்த சில 2000 மாதம் 2000 பணம் தரமாட்டோம், நாங்க நல்ல வேலை நல்ல படிப்பு கொடுத்துருவோம் சொல்லலாம் கூட பரவாயில்ல. ஆனா நீங்க எல்லாமே இலவசத்தை தந்திருக்கீங்க. அப்ப இந்த இலவசத்தை எப்படி தர போறீங்க? கடன் வாங்கி தானே தரணும். கடன் வாங்காம உங்கள்ட்ட வேற ஏதாவது வழி இருக்குதா? விஜயோடைய இத்தனை ஆண்டு நடிச்ச படத்துல இருந்து எடுத்து தர போறீங்களா? அந்த அவ்வளவு பணம் விஜய் இடத்துல இருக்குதா? அப்ப கடன் பெற்றுதான் நீங்க தரணும். அப்ப கடன் பெற்று தந்தன்னு சொன்னா, ஆல்ரெடி அதிமுக திமுக